children. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நான்காம் வகுப்புல என்ன பாடம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்ல போறோம். அறிவியல் மூன்றாம் பாடம் வேலை மற்றும் மாற்றல் எரிய எழுதினர். வெரி குட். உட்காருங்க. இப்ப இந்த பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செயல்பாடு எல்லாரும் பாருங்க. இப்ப ரஃபேலாவும் மகாவும் இருக்காங்க. ஒரு முக்கோணத்தை பாதியா வெட்டிருக்காங்க. இப்ப இத கத்திரிக்கோல்ல வைக்க போறோம். இன்னும் கையில கிழிக்க போறோம். பாட்டு பாடிட்டு வைக்கலாமா? ஓகே, ரெடி ஸ்டார்ட். எல்லாம் கை தட்டுங்க. பாடுங்க. இப்ப நயனோட ரெக்டாங்கிள் எப்படி இருக்கு முக்கோணம்? மகாவோட எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நான் பினிஷிங் வந்து சரியா இருக்கு. அப்ப நான் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சியா? ஈஸியா செஞ்சு உட்காருங்க. கிளாப் பண்ணுங்க. அப்ப எளிதா கத்தரிப்பதற்கு எளிதா வேலைகள் செய்வதற்கு எது பயன்படுது? எளிய இயந்திரம் கத்திரிக்கோல் பயன்படுது. உட்காருங்க. கிறிஸ்டியன் கம்மியா இந்த எளிய இயந்திரத்தை பத்தி யார் சொன்னா தெரியுமா? எல்லாம் கிறிஸ்டியன் பாருங்க. சொல்ல ஆர்கிமெடிஸ் யார் சொன்னது? இவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவ ஞானி. எத்தனாம் நூற்றாண்டுல சொன்னாரு? கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஒரு வேலையை எளிதா செய்வதற்கு எளிய இயந்திரம் பயன்படுது. குறைந்த திசையில நம்ம வேலைகளை எளிதா செய்யலாம் அப்படின்னு கருத்தை எடுத்துரைத்தவர் யாரு? ஆர்கிமெடிஸ். யார் எடுத்துரைத்தா? ஆர்கிமெடிஸ். இந்த எளிய இயந்திரங்களை பத்தி நம்ம படிக்க போறோம். சரியா? மொத்தம் 6 இருக்கு எளிய இயந்திரங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கப்பி. இப்ப கப்பி குரூப்லாம் வாங்க. வெரி குட் டீச்சர் கேட்பாருங்க. கப்பி குரூப் வாங்க. கொஞ்சம் இப்ப கப்பி தான். இது என்னது? இது என்னது? கப்பி. கப்பினா என்னது? சொல்லுங்க எல்லாரும். ஒரு அச்சை பற்றி மசுத்துமா அது நல்லா சொல்லக்கூடிய வகையில இருக்கு. இந்த அமைப்பு எங்க இருக்கும்? நம்ம கேணில தண்ணி அடிச்சிருக்கீங்களா? எப்படி அடிப்பீங்களா? செஞ்சு காமிங்க. அங்க மேல இருக்குமா? எப்படி இறைப்போம்? நல்லா இறைப்போமா? வெரி குட். இது ஒரு அச்சை பற்றி சுழலும் வகையில இருக்கு. இந்த படத்தை பாருங்க. ஒரு பெரிய பழுவை தூக்குறாங்களா? கிரேன் மூலியமா தூக்குவதற்கு இந்த கப்பிங்கிற அமைப்பு உதவுது. பழு தூக்கி. அப்ப கப்பினா என்னது? ஒரு பழுவை எளிதா தூக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அச்சை பற்றி சுழலும் வகையில இருக்கு. கப்பி குரூப் பெரிய கிளாப் பண்ணுங்க. இது ஒரு எளிய இயந்திரம். அடுத்து இரண்டாவது எளிய இயந்திரம் ஓடுவாங்க. கேட்பாருங்க. இவங்க என்ன இயந்திரம்? எல்லாரும் சொல்லுங்க. இது என்ன இயந்திரம்? சத்தமா சொல்லு. சாதலம். இப்ப இந்த சைக்கிள் இருக்கு. ஸ்டெப்ஸ்ல ஏத்துறோம். இதுல ஏத்துறதுக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் இங்க பாருங்க. இது என்ன அமைப்பு? சாதலமா இருக்கா? சாதலமா இருக்கா? இதுல ஏத்துறோம். சீக்கிரம் ஏத்திடலாம். ஸ்டெப்ஸ்ல ஏத்த முடியுமா? நான் ஓடி பார்க்கலாம். அதுல ஏத்து சைக்கிள் எடுத்து பேசிக்கிறோம். நான் நிற்கிறேன் இருக்கா? நான் வச்சுக்கிறேன். இதுல ஏத்து பார்க்கலாம். சைக்கிள் எல்லாரும் பாருங்க. இதுல ஏத்து. இப்ப சாதலத்துல சைக்கிளை ஏத்த போறோம். இது எப்படி இருக்கு? வீட்டுல ஏத்துற மாதிரி இருக்கா? வேற கீழே இருக்கு. பாத்தீங்க. அப்ப இங்க பாருங்க. இப்ப இவ கையில என்ன இருக்கு? சாதனம் இருக்கு. சொல்லுங்க. இங்க பாருங்க. கால் அடிச்சுட்டாங்க. வாங்க. இப்ப ஒரு பொருட்களை எல்லாரும் பாரு. இந்த பொருட்களை எளிதா மேல ஏற்றத்துக்கு எது பயன்படுது? சாதனம். இந்த சாதனம் வந்து எங்க பாத்துக்கிறீங்க? சொல்லுங்க. எங்க பாத்துக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களா? மருத்துவமனை. நீ மருத்துவமனையில சக்கரை நாற்காலில நோயாளிகளை அழைச்சிட்டு போவாங்க. கொடைக்கானல் ரோட்ல அந்த மலை பாதை பாத்துக்கிறீங்களா? வாக்குச்சாவடிகள்ல முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க? முடியாதவங்களுக்கு அந்த சாய்வு பாதையை பயன்படுத்துவாங்க. பழனி மலையில யானை பாதை பாத்துக்கியா? எப்படி இருக்கு? சாய்வா இருக்கு. பொருட்களை உயர்த்துவதற்கு எளிதா ஏற்றுவதற்கு மாற்றுத்திறனாளிகளை கொண்டு போறதுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த சாய்தளம் பயன்படுத்தி சாப்பிடுங்க. சாய்தளம் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த மூன்றாவது எளிய இயந்திரம் வாங்க. வெரி குட். பெருமையா இது என்ன எளிய இயந்திரம்? எல்லாரும் சொல்லுங்க. சத்தமா சொல்லு. ஆப்புனா என்ன தெரியுமா? நீ கையில வச்சுக்கா பாரு. என்னது? இதான் ஆப்பு. இதை சுத்தி எல்லாம் அடிச்சா என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? ரெண்டா என்ன ஆகும்? பிளக்கும். ஒரு பொருளை இரண்டா பிளப்பதற்கும் வெட்டுவதற்கும் உடைப்பதற்கும் இந்த ஆப்பு பயன்படுது. ஆப்பு என்னென்ன? இது என்னது? கத்தி கேட்கலாம் வெட்டதுக்கு. இது என்னது? தேங்காய்லாம் வெட்டு எடுப்பாங்க.